அதுக்கு திமுகவும் மறைமுக சப்போர்ட் பண்ணிச்சு. திமுக ஆதரவு கொடுக்கும்போது அதிமுகவினுடைய பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவையாக இருக்கிற அதிமுக ஆட்சி அமையக்கூடாது, அது மக்களுக்கு விரோதமாகிடும், நாட்டு மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும், ஒரு மதவெறி தமிழ்நாட்டில் சீர்குலும், ஜாதிய வன்கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி ஜாதிய வன்கொடுமை மேலோங்கிடுங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்துருக்கு. இது 2029 வரைக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டாச்சு. இதுமாதிரி எந்த மாற்றமும் பண்ண முடியாது. 29க்கு அப்புறம் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு வரலாம், வராமல் போகலாம். இல்லை வந்தாக்கா நீங்கள் மீண்டும் டிஎம்கேவுடன் கூட்டணி வைப்பீர்களா? அது 29க்கு அப்புறம் தான் அது பேச்சு. 29க்கு அப்புறம் தான் 29 வரைக்கும் உடன்பாடாகி போச்சு. 29 வரைக்கும் நடைபெறுகின்ற அத்தனை தேர்தல்களையும் உடன்பாடோடு போட்டியிடுவதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கப்புறம் தான் அதுதான் நிபந்தனைகளுடன் ஆதரவு. அந்த கூட்டணி அந்த தொடர்றதை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் ஆதரவு கொடுத்துருக்கோம். அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விஜயும் காங்கிரஸோட இணக்கமாக போகிறதுல அவர் எந்த மாற்றம் இல்லை. நாளைக்கு கூட சோனியா காந்தி அம்மாவுடைய பிறந்தநாள், சோனியா காந்தி அம்மா வந்து முதலமைச்சருக்கான விருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் செய்தியெல்லாம் படிக்கிறோம். அதில் உள்ளுணர்வான கூட்டணி. தேர்தலுக்கு முன்னாவும் தாவகா கூட ஒரு மனம் ஒன்றிய கூட்டணி காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அந்த தாவகா நிர்வாகத்துக்கும் மனமொத்த கூட்டணி மனம் ஒத்து வந்தது. ஆனால் இது திமுகவுடன் ஏற்பட்ட கூட்டணி கூட ஒரு மனப்பூர்வமான கூட்டணியாக இல்லை. விடுதலை சிறுத்தைக்கு ஆகட்டும், நம்மளுக்காகட்டும், இதே ஐஎம்ஐஎல் அவருடைய முஸ்லீம்களுடைய தலைவர் வந்து இப்போ ஆதரவு கொடுத்துருக்காரு. அவரும் கூட சீட்டு சேர்க்க போகும்போது உள்ள அவங்க பேசின பேச்சில் மயக்காயம் விழுந்துட்டார். அது உங்களை எல்லோரும் பத்திரிகைலாம் வந்தது. மயக்காயம் விழுந்துட்டார் உள்ள. அவங்க வந்து சீட்டு விஷயம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அதை கேட்டு அவர் மயக்கமாகி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் அவர் வந்தார். எல்லோரும் மன வருத்தத்தான கூட்டணியாக தான் இவங்க கூட்டணி, மன உளைச்சல், மன வருத்த கூட்டணி, மன ஒத்த கூட்டணி இல்லை, மன வருத்த கூட்டணி. அதனால தான் தோல்விக்கு பெரும் காரணம். சரிங்க. இப்போ நீங்கள் வருகின்ற தேர்தலில் ஏதாவது பதவிக்கு போட்டுருவீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எல்லாருக்கும் எல்லா பதவி மேலே ஆசை இருக்குது தான். இப்போ எம்பிக்கு கூட நாங்கள் ஆசைப்படலாம், கவுன்சிலருக்கு ஆசைப்படலாம், எல்லா ஆசையும் எல்லாருக்கும் இருக்கும். கட்சியில் என்ன நிலைமை வருங்கிறது முயற்சி காலத்துக்கு தகுந்த மாதிரி எது கொடுத்தாலும் கொடுக்காட்டும் காங்கிரஸ்காரலாம் கடைசி வரைக்கும் பாடுபடும். எந்த கட்சி எந்த கட்டளை இருந்தாலும் ஏற்பட்டு சீட்டு கொடுத்தாலும், பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுத்தாலும் சரி, கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் எந்த மாறுபாடு எந்த கசப்பு இல்லாமல் இருப்போம். இப்போ கூட இன்றைக்கி கூட உள்ளூரில் ஒரு காங்கிரஸ்கார் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கார். இப்போ எங்கள் எங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் நெருங்கிய நண்பர் தாவேக்காவுக்கு போயிருக்கார். அந்த மாதிரி இழிபிறவி செயல்களுக்கு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் அது எதிர்பார்க்க முடியாது. நாங்களும் அந்த மனப்பூர்வமான காங்கிரஸ் தொண்டர்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி அண்ணாச்சி. உங்களுடைய இந்த ரொம்ப முக்கியமான நேரத்தை ஒதுக்கி சிறு கேள்விகளுக்கு மிக உயர்ந்த பதில்களை அளித்து மிக சிறப்பான பதில் அளித்ததற்காக உங்களுக்கு நன்றி. அனைவரும் நன்றி. 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 எங்களுடைய